வணக்கம் மக்களே, வணக்கம். இந்த நிறைய தடவை நீங்கள் அந்த ரெப்போ ரேட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியுமா? டிவிலாம் சொல்லுவாங்க, ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஏற்றியது இறக்கியதுன்னு. இதை நான் பல வருஷம் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். யார்கிட்ட கேட்டு பார்த்தேன், இது என்னன்னு சொல்லுங்கள். 2018லலாம் பார்த்தீங்கன்னா மும்பையிலலாம் போயிட்டு கூட இருந்தேன். அங்கே போயிட்டு இருந்து இது என்னான்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஆனால் ஒரு கிளாரிட்டியாக கிடைக்கவே இல்லை. இத்தனைக்கு டிவி சேனலில் நிறைய பேர் எக்கனாமிஸ்ட் உட்காந்து பேசுவாங்க, ஆனால் புரியாது. இப்போது அதை நம்மளோட சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லிடலாமா? ரெப்போ ரேட்னா என்ன, ஆர்பிஐ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எஃப்டி, பாண்டு, ஒய்டிஎம் அதெல்லாம் ஏன் விலை ஏறுதுங்கிறத இப்போது டேரெக்டாக பார்த்துடலாம். சிம்பிள் லாங்குவேஜில் பேசிடலாம். சார், இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்குக்கும், எல்லா பேங்க்குக்கும் பணம் கொடுக்கணும்ல சார். இப்போ எல்லா பேங்க்கும் இருக்குது, அவங்களுக்கு யார் இந்த பணத்தை அச்சடித்து தர்றது? ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போது பேங்க்குக்கெல்லாம் பேங்க்கு அவர் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ அவர் என்ன பண்ணுவார், பேங்க்குக்கு பணம் கொடுக்குறாருல, பணத்தை அச்சடித்து கொடுக்குறாருல, அதுக்கு பணத்தை வாங்குகிற பேங்க்கு, எடுத்துக்காட்டுக்கு ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஐசிஐசி, ஆக்சிஸ் பேங்க், அவங்களாம் பணத்தை வாங்கிட்டு திருப்பி அவருக்கு வட்டி கொடுக்கணும்ல, அது பேர் தான் சார் ரெப்போ ரேட்டு. பேங்க்குகள் ஆர்பிஐகிட்டேருந்து பணத்தை வாங்குறாங்க, திருப்பி செலுத்துகிறாங்கல்ல, அதுக்கு பேர் ரெப்போ ரேட்டு. இப்போ என்ன ரெப்போ ரேட்டு போய்ட்டுருக்கு? 5.50%. அப்போனா 5.50% இப்போது பேங்க்ஸ் எல்லாம் ஆர்பிஐக்கு வட்டி தர்றாங்க. ஏன் தர்றாங்க? ஏன்னா ஆர்பிஐ கொடுத்துருக்கு, அதனால் கொடுக்கணும். சரி, ஆர்பிஐக்கிட்டேருந்து இவங்க ஏன் வாங்குறாங்க? ஏன்னா பர்சனல் லோனு, ஹவுஸ் லோனு, வீட்டு லோனு, ஏடிஎம்மில் எடுக்கிறது, அது எடுக்கிறது, நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கார்டு ஸ்வைப் பண்ணுறது, அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல, அதுக்கெல்லாம் ஆர்பிஐக்கிட்டேருந்து பணம் வாங்கியிருக்கு. அதுக்கு திருப்பி கொடுக்கணும். அதுக்கு பேர் 5.5% போது இது பேர் ரெப்போ ரேட்டு. புரிஞ்சிருச்சா சார்? எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு நாளைக்கு ஒரு 1000 கோடி வேணும் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணோம்னா ஆர்பிஐ கிட்ட 1000 கோடி ரிக்வஸ்ட் பண்ணும். 1000 கோடி டேரெக்டாக அப்படியே கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போது இந்த ஹெச்டிஎஃப்சி என்ன பண்ணும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டு வச்சுருப்பாங்க. அந்த பாண்டை கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்படி கொடுத்துட்டு, ஒரு வருஷத்தில் உங்களுக்கு 5.5% நான் திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு 1000 கோடி கொடுங்க. அப்போ ஆர்பிஐ சொல்லும், ஓகே 1000 கோடி நான் உனக்கு தர்றேன், இந்த வருஷத்துக்கு 5.5% நீ எனக்கு 1000 திருப்பி கொடுக்கும்போது என்னோட சேர்த்து கொடுக்கணுங்கிறாங்க. சேர்த்து கொடுக்குது. இப்போ ஒரு வருஷம் ஆகிடுச்சு, ஹெச்டிஎஃப்சி சேர்த்து கொடுக்குது. இப்போ 1000 கோடி ப்ளஸ் அந்த 5.5% திருப்பி கொடுக்கும் பொழுது ஆர்பிஐ என்ன பண்ணும், அந்த பாண்டை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துரும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டு. இப்போ இது வரையும் கிளியாரிட்டியாக புரிஞ்சிச்சா? இது பேர் தான் சார் ரெப்போ ரேட்டு. ரெப்போ ரேட்னா என்ன? ஆர்பிஐ நீங்கள் எப்படி தனி நபர் போய்ட்டு பேங்க்கில் போய் நீங்கள் எடுக்கிறீங்களோ இன்ட்ரெஸ்ட் லோனு, அது பேர் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறீங்க, அதே மாதிரியே பேங்க்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐக்கு என்ன, அதுதான் சார் ரெப்போ ரேட்டு. சரி சார், ரெப்போ ரேட்டை ஏன் ஏற்றும் ஆர்பிஐ? எப்போ ஏற்றும், எதனால் ஏற்றுவாங்க சார்? ரெப்போ ரேட்டு எப்போ ஏற்றுவாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. இன்ஃப்ளேஷனாக எப்படின்னா, வாங்கக்கூடிய திறன் அதிகமாகிடுச்சு, எல்லா மக்கள்கிட்ட காசு ஆகிடுச்சு, அதிகமாகிடுச்சு. வேலை தக்காளி 100, 150, 200, காரோட வேலை அவ்வளோதான் போயிட்டே இருக்குது. இப்போ அடித்தட்டு மக்களால் வாங்க முடியாது, ஆனால் காசு இருக்கிறவன் வாங்கிட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணும் கவர்மெண்ட்டு, இந்த பண வீக்கம்னா என்ன? வீக்கம்னா இவ்வளோ தான் இருக்கணும், ஆனால் இவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு, அது பேர் பண வீக்கம். இந்த பண வீக்கத்தை குறைக்கிறதுக்கு அது என்ன பண்ணுன்னா, பலூன் அப்படி ஊசியை வச்சு அப்படி அடித்தோம்னா உடஞ்சிரும். அந்த இன்ஃப்ளேஷனை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, ஒரு ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ரெப்போ ரேட் எவ்வளோ? இப்போ 5.5ன்னு இருக்குன்னு வச்சுங்க, 5.75 25 பிபிஎஸ் நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, பேங்க் என்ன பண்ணும், அவங்க ஏற்றிட்டாங்களே, பேங்க்கு கொடுத்துட்டாங்க, நீ இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குன்னு சொல்லியாச்சு, அதிகப்படுத்திட்டாங்களே, பேங்க் என்ன பண்ணும், நமக்கெல்லாம் லோனை இனிமேல் இஷ்யூ பண்ணுறது, புதுசாக இஷ்யூ பண்ணும்பொழுது அதிகமாக கொடுக்கும் லோனை, இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடும். இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும், மக்கள் என்ன பண்ணுவான், லோனை வாங்க பயப்படுவான். லோனை வாங்க பயப்படும்போது என்னாகும், புழக்கம் கம்மியாகும். புழக்கம் கம்மியாகும் போது என்ன பண்ணணும், காசு இல்லாமல் என்ன பண்ணும், பொருட்களோட கம்மியாகும். இவ்வளோ தான் சார். இது பேர் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. சரி, இதே ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுது. அது ஏன் சார் கம்மி பண்ணுது? சார், பூஸ்டே ஆகலை, எக்கனாமிக்கு பூஸ்டே ஆகலை, யாரும் பொருளாக வாங்கலை, எதுவுமே பண்ணல, பூஸ்டே ஆகலை. அப்போ என்ன பண்ணுவோம், ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணும். அப்போ என்ன சொல்லும் பேங்க்குக்கெல்லாம், பேங்கே நான் ரெப்போ ரேட்டை 25% இப்போ 0.25% நான் இறக்குறேன், என்கிட்ட வாங்குறதா வாங்கிக்கோன்னு சொல்லுவோம். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், நம்ம பேங்க்கெல்லாம் ஓடி போய் வாங்குவோம், ஆஹா குறைச்சிட்டாங்களேன்னு. குறைச்சிட்டு அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற எஃப்டி, உங்களுக்கு கொடுக்குற லோனு,
உங்களுக்கு கூட லோனு எல்லாம் என்னாகும், பாரோவிங்கு லெண்டிங்கு எல்லாம் கம்மியாகும். ஏன்? பேங்க் ஆஃப் பேங்க் எவ்வளோ கொடுக்குது, கம்மி பண்ணிடுச்சு. அப்போ பேங்க் என்ன பண்ணும், உங்கள்கிட்ட பண்ணும்போது அவங்களும் கம்மி பண்ணணும். அப்போ கம்மியாகும்போது என்ன ஆகும், பேங்க்கு கம்மியாக கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குறாங்க, நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய பேர் கார் லோன் எடுப்பாங்க, நிறைய பேர் போவாங்க, ஹவுஸ் லோன் எடுப்பாங்க. எடுக்கும்போது என்னாகும், பணப்புழக்கம் வரும். பணப்புழக்கம் வந்துச்சுன்னா என்னாகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும். இப்போ புரிஞ்சிருச்சா சார் ஆர்பிஐ ஏன் ஏற்றுது இறக்குதுன்னு? சரி, இன்னொன்று சொல்லிடுறேன். ஆர்பிஐ வந்து சில சமயம் பேங்க் வந்து ஆர்பிஐக்கிட்டே பணத்தை வாங்காது. ஆர்பிஐ வந்து இப்போ ரெப்போ ரேட்டை ஏற்றிருச்சு. ரெப்போ ரேட்டை தான் பண விற்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்றிருச்சு. இப்போ அதே மாதிரி பேங்க் என்ன பண்ணோம், என்னடா அது ரெப்போ ரேட் இவ்வளோ ஏற்றிருக்கே, நம்ம போய் அவங்கள்ட்ட எப்படி வாங்குறதுன்னு சொல்கிறதுக்காக சில சமயம் பேங்க் என்ன பண்ணும், தன்னோட எஃப்டியை கூட்டும். ஏன் நான் ஏன் ஓன்ட்ட வந்து வாங்கணும், ஆர்பிஐ ஓன்ட்ட ஏன்பா நான் ஏன்பா வாங்கணும், நீ இவ்வளோ பர்சன்டேஜ் ஏற்றிருக்க, நம்ம சார் மக்கள்கிட்ட வாங்கிறேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட். ஏன்னா மக்கள்கிட்ட கொடுக்கும்போது உங்கள்கிட்ட செக்யூரிட்டிஸ் எதுவும் கொடுக்கல கவர்மெண்ட்டு, ஒன்லி வாக்குறுதி, நான் உங்கள் பணத்தை திருப்பி தருவேன். சட்டப்படி பண்ணோம்னா நீங்கள் 1 கோடி கொடுத்தாலும் பேங்க் கரெக்டானா 5 லட்சம் தான் கிடைக்கும். நல்ல கவனமாக இருக்கணும். அதாவது ஆர்பிஐ கிட்ட போய் பணம் வாங்கும்போது ஆர்பிஐக்கு என்ன கொடுக்குது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு பணத்தை வாங்குது. உங்கள்கிட்ட பணத்தை வாங்கும்போது என்ன பண்ணி எஃப்டியை வாங்கும்போது உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது பேங்க்கு. புரிஞ்சிச்சா? ஆனால் எஃப்டியை 7% தரணுன்னே எல்லோரும் எஃப்டி நீங்கள் போடுவீங்க, கரெக்டாக? அப்போது ஆர்பிஐ ரேட்டு ஏறும்போது எஃப்டியும் ரேட்டு ஏறும். புரிஞ்சிச்சா? சரி சார். இப்போ சார் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை ஏற்றிருச்சு. இந்த கார்ப்பரேட் பாண்டெல்லாம் கொடுக்குறாங்களே அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இப்போ தான் நம்ம விஷயத்துக்கே வரும் சார். ரெப்போ ரேட்டு அதிகமாகிடுச்சு ஆர்பிஐ பேங்க்கு. எதுக்காக? இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காக இதை அதிகப்படுத்திடுச்சு. இதை அதிகப்படுத்தணுன்னா என்ன ஆகிடுச்சு, லோன் வாங்கக்கூடிய பேங்க்கும் என்ன பண்ணும், இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்தும். அது இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தினா இந்த கம்பெனிகள், கார்ப்பரேட் கம்பெனிகள், பெரிய பெரிய கம்பெனிகள் நாளைக்கு புதிய தொழிற்சாலை பண்ணணும், நாளைக்கு மேன்பவர் ரிசோர்ஸ் பண்ணணும், நாளைக்கு ஒரு ரிசர்ச் பண்ணணும், நாளைக்கு ஒரு புது ஃபேக்ட்ரி பண்ணணும், இதுக்கு என்ன பணம் வேணும். அப்போது யார்கிட்ட போய் பேங்க்கிட்ட தான் வாங்குவோம், டேரெக்டாக போய் ஆர்பிஐட்ட வாங்க முடியாது, பேங்க்கிட்ட தான் வாங்கணும். ரெப்போ ரேட்டு தான் ஏற்றிருச்சே. அப்போது இந்த பேங்க் என்ன பண்ணும், அதுவும் ஏற்றும் இல்லையா? அப்போது கம்பெனிஸ் என்ன பண்ணும், நான் ஏன் பேங்க்கில் உனக்கு ஏன் வாங்கணும், பேசாமல் நானே கார்ப்பரேட் பாண்டாக போயிட்டா என்னன்னு போகும். புரிஞ்சிச்சா? புரியலையா? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் குழப்பம்லாம் இல்லை, இது ஈஸி தான். ரெப்போ ரேட்டை ஆர்பிஐ ஏற்றினோன்னே, இன்ஃப்ளேஷன் கம்மி பண்ணுற ஏற்றினோன்னே, நம்ம பையன் என்ன பண்ணுவான், பேங்க்கும் நான் ஒன்ட்ட வாங்குறதுக்குள்ளே நானே எஃப்டி ஏற்றிக்கிறேன்னு சொல்லி அவங்களே ஏற்றுவாங்க. புரியுதா? அவங்களே ஏற்றுவாங்க, எஃப்டி எனக்கு வந்து போடுங்க, எஃப்டி தரேன்பாங்க. அதே மாதிரியே ரெப்போ ரேட்டை ஏற்றினோன்னே இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பெனிகளுக்கு வட்டி விகிதமும் அதிகமாகும், கடன் வாங்குகிற கம்பெனிகளுக்கு, ரைட்டா? அப்போ அந்த கம்பெனிகள் என்ன பண்ணும், நான் ஏன் ஒன்ட்ட வாங்குறேன், நான் பாண்டை இஷ்யூ பண்ணி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பாண்டை இஷ்யூ பண்ணும் ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு. புரியுதா? இப்போது ஏன் நான் பேங்க்கிட்டேருந்து வாங்கினா லோன் அதிகம், இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன் அதிகம்? ரெப்போ ரேட் ஏறிடுச்சு, அதனால் பாண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ பாண்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். சார் நல்லா கேளுங்க, கவனமாக கேட்கணும். இப்போது இவன் ஏற்றின உடனே பாண்டு இப்போ அதிகமாகிடுச்சா? ரெப்போ ரேட் ஏற்றினோடனே ரெப்போ ரேட்டு அதிகமாகிடுச்சு, பேங்க்குக்கிட்ட போய் இனிமேல் நான் காசு வாங்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், நானே மக்கள்கிட்ட காசை வாங்கிக்கிறேன், என்னோட செக்யூரிட்டி ரேட்டு அதெல்லாம் வச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லி இவன் 11% கொடுக்குறான். யார்? பாண்டு கம்பெனி. நம்ம ஒன்றே அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணி மாதம் இன்ட்ரெஸ்ட்லாம் வருது. இப்போ என்ன ஆகுனா, இப்போ இவன் இன்க்ரீஸ் பண்ணான்ல, பழைய பாண்டு என்ன ஆகும், எவனா வாங்குவானா? இங்கே தான் மேட்ரு. இப்போது இன்ட்ரெஸ்ட்டு 11% இன்றைக்கி நான் பண்ணிட்டேன். நேற்று நானே அதே பாண்டு, அதே கம்பெனி 8% கொடுத்தனேன். அந்த பாண்டு என்ன ஆகும், அந்த பாண்டு என்ன ஆகும்னா, ரெப்போ ரேட் ஏறும்போது அந்த பாண்டோட விலை கம்மியாகும். ஏன்? எல்லாம் புது பாண்டை வாங்குவோம், பழைய பாண்டை வாங்க மாட்டான், கரெக்டாக? பழைய பாண்டு 8% வாங்குவானா, 11% வாங்குவானா? 11% தான் வாங்குவான், 8% அவனும் வாங்க மாட்டான். அப்போ அந்த 8% பாண்டோட ஃபேஸ் வேல்யூ 100 ரூபாலேருந்து கம்மியாகும். ஏன்னா வாங்குறதுக்கு அங்கே ஆள் இல்லையே. அதனால் என்ன ஆகுனா, ஏன்னா யாராவது வந்து வாங்கினா போதுங்கிறதுக்காக என்ன ஆகுனா, பாண்டோட விலை இறங்கி 98, 97 அப்படின்னு சொல்லி கம்மியாகும். அப்போ ஒய்டிஎம் ஏறும். கவனம், 1 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 96,000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு 8% இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஆனால் மெச்சூரிட்டி ஆகும்போது எனக்கு 1 லட்ச ரூபா வரும். அதான் ஒய்டிஎம் ஏறுறதல். புரிஞ்சிடுச்சாங்க? ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தாங்க, இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். ஸோ ரெப்போ ரேட்டை வந்து சிம்பிளாக நம்ம கவர்னர் ஏற்றும் பொழுது பேங்க்கும் அதுக்கேற்ற மாதிரி இயங்கும். பேங்க் இயங்கும்போது நிறுவனங்களும் அதுக்கேற்ற மாதிரி இயங்கும், நம்மளோட செலவினங்களும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக ரெப்போ ரேட்டுனா என்னென்னு புரிஞ்சிருச்சா?
இதாவது ரெப்போ ரேட்டுனா ரீபேமெண்ட் அக்ரிமெண்ட். ரெப்போ ரேட்னா என்ன சார் அர்த்தம்? ரீபேமெண்ட் அக்ரிமெண்ட். யாருக்கு? பேங்க்கு ஆர்பிஐக்கு கொடுக்குற ரீபேமெண்ட்டுக்கு பேர் ரெப்போ ரேட். புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்போது புது பாண்டு நான் 11% கொடுக்கும்போது பழைய பாண்டு என்னாகும்? 8% தான் கொடுத்துருக்கேன். அந்த பாண்டு இப்போ யார் வாங்குவா? அந்த பாண்டு விலை என்னாகும்? கம்மியாகும். பாண்டோட விலை கம்மியாகும். ஏன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அதனால் விலை கம்மியாகும். விலை கம்மியாகும் போது என்னாகும்? கூப்பன் ரேட் அதே தான் 8%. ஆனால் நீங்கள் வாங்கிட்டு ஒய்டிஎம் அதிகமாகிடும். கவனம். அப்போ நீங்கள் சில சமயம் கேட்பீங்க பாருங்கள், ஏன் சார் ஒய்டிஎம் கம்மியாக இருக்குது, சரி கூப்பன் கம்மியாக இருக்குது, ஒய்டிஎம் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, இதுதான் காரணம். இதுதான் காரணம். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி இதை கேளுங்க, திருப்பி கேட்டால் தான் புரியும். ஏன்னா இதை நான் கற்றுக்கிறதுக்கு ஏன்னா ஒரு 6 வருஷம் ஆச்சு. எந்த எக்கனாமிக்ஸ் ட்ரெயினிங் போனாலும் ஒரு குழந்தைக்கு, ஒரு 5 வயசு பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி எனக்கு ரெப்போ ரேட்னா என்ன, எப்படி இயங்குது, அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கேட்டு பாருங்கள், சொல்ல மாட்டாங்க. இங்கிலீஷில் பேசுவானுங்க, ஆச்சா புச்சான்னு பேசுவாங்க. அதெல்லாம் முடியா, எனக்கு சிம்பிளாக சொல்லுப்பா அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு இங்கே விளக்கமாக சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் சொன்னது கூட எப்படின்னா ஒரு 90% உங்களுக்கு புரியறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். 100% என்ன மாதிரி ஒருவேளை தமிழில் நல்லா படித்து டாக்டரேட்டு முனைவர் பட்டம்லாம் வாங்கினா யாராவது ஒரு ஆள் வந்து இதை விளக்குனாங்கன்னா இன்னும் நல்லா விளக்குவாங்க. என்னோட படிப்பறிவுக்கு இது எனக்கு தெரிஞ்சு 90% நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.